வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தற்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக பார்த்தீங்கன்னா சேர்ந்தவங்க விஜய் கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்போ சொல்லும்போது உங்களுக்கு 60 சீட்டு மேலே நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் ஒரு கவுன்சில் எலெக்ஷன் கூட சந்திச்சதில்லைன்ற மாதிரி விஜய் கட்சியை நோக்கி கேட்டிருக்காங்க. அதுக்கு விஜய் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் கட்சியில் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டார் ஓபிஎஸ். அவர் தான் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சராக இருக்காங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா அவ்வளோதான். அது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி ஜெயிக்கல 2016. அவர் விபத்தில் தான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்காரு. ஸோ நாங்கள் இவ்வளோ சீட்டு கேட்குறோம்னா எங்களுக்குன்ற ஒரு ஃபேன்ஸ் பலம் இருக்குது. எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா விஜய் நின்றாலே பார்த்தீங்கன்னா ஒரு படம் நடித்தாலே மிகப்பெரிய லெவலில் கோடிகளில் சம்பாதிப்பார். அது மட்டும் கிடையாது, ஃபேன்ஸ் ஓட்டு போட்டாலே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிடுவார். நாங்கள் இவ்வளோ சீட்டு கேட்குறதுல பார்த்தீங்கன்னா தப்பே கிடையாது, உங்களுக்கு கொடுக்க இஷ்டம் தான் கொடுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மூஞ்சி மாதிரி பேசிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணி ஒரு அதிர்ச்சியில தான் இருக்கதா சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.